ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடிய முருங்கைக்கீரை பருப்பு பொடி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த பருப்பு எதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு கரிஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு நமக்கு செவந்து வந்துடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஏன் வந்துட்டு ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். நம்ம ஒரு பொருள் சேர்க்கும் போது இன்னொரு பொருள் வந்து கரைஞ்சி போயிடும். அதனால் தனித்தனியாக வந்துட்டு பக்குவமாக நீங்கள் செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இப்போது கிடையாது. அதே அளவுக்கு வந்து கடலை பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுகளில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் கூட குறைய இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டேஸ்ட்டில் பெரிய மாற்றம் ஒன்றும் வராது. உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ரெகுலர் பேஸ்க்கு எடுத்துக்கோங்க. இட்லிலையோ மதியம் சாப்பாடுலையோ நீங்கள் எப்படினாச்சும் ஒரு முறையில் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக ஒரு கண்டினியூஸாக 3 months யூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் ஹெல்த்தில் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உடச்ச கடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம். அதை வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அண்டு டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கறதுக்காகவும் நம்ம சேர்த்துக்கிறோம். மறக்காமல் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். சேர்த்துட்டு லைட்டாக வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதுமான அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையுமே வந்துட்டு நம்ம பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த பருப்புலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைஞ்சிருக்கு. அண்ட் கூட வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கொரியாண்டர், தனியா, மல்லி விதைன்னு சொல்லுவோம்ல, அதை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப அளவுக்கு கரிஞ்சிடக்கூடாது. அதனால் ஒன்றா சேர்த்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 7 பல் பூண்டு, கட்டி பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1 சேர்த்துக்கிறேன். இது வந்து சீக்கிரம் நம்மளுக்கு முடியணுன்றதுக்காக, வேலை முடியணுன்றதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் பெருங்காயம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகும். இந்த பெருங்காயமும் பூண்டை எதுக்கு சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம பருப்பு சேர்க்குறோம். சில பேருக்கு கேஸ் ப்ராப்ளம் பருப்பு சேர்க்குறதுனால, அதனால் கேஸ் ப்ராப்ளம் ஆகக்கூடாதுன்ற காரணத்துக்காகவும், இந்த பருப்பு பொடியை வந்துட்டு சுவை அதிகரிக்கணுன்றதுக்காகவும் வந்துட்டு நம்ம பூண்டும் பெருங்காயமும் சேர்க்குறோம். இந்த எண்ணெயில் நல்லா வந்துட்டு பெருங்காயத்தையும் பூண்டையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுகர் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷனை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். எலும்பு தேய்மானம் இருக்கவங்க, ஜவ்வு தேய்மானம் இருக்கவங்க ரெகுலராக யூஸ் பண்ணலாம். நம்ம நாட்டில் வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று. அதன் அருமை வந்து நிறைய பேருக்கு தெரில. இது நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிளகா இருக்குது பார்த்தீங்களா, நான் குண்டு மிளகா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நீட்டு மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் இந்த எண்ணெயிலேயே ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் போட்டால் போதும். தனித்தனியாக வறுத்து எடுத்தாச்சு. அப்புறம் வந்து முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை வந்து டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த எல்லோ பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சன்லைட்லேயும் ஒரு நாள் காய வைக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளே கூட காய வச்சுக்கலாம். நல்லா காஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கடாயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் வந்து பெரிய பெரிய ஈர்க்கெலாம் தெரியும். அதெல்லாம் நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். நான் வந்துட்டு ஃபுல்லாக எப்படி க்ளீன் பண்ணுறது ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்துட்டு ஒரு வீடியோ போடுறேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு இது நிறைய எங்களுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருந்துச்சு. ரீசெண்ட் டேஸில் ஹேர் வந்து நல்ல க்ரோத்தாக இருந்துச்சு. அதுக்கு இதுவும் ஒரு பெரிய காரணம் தான். அதனால தான் இந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பெல்லாம் சேர்த்துட்டு கூட வந்துட்டு மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள், அப்புறம் வந்துட்டு சால்ட், உப்பு, கல்லுப்பு தான் சேர்க்கணும். இன்றைக்கி தூளுப்பு தான் இருக்குது, அதனால் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துக்கவும் ரொம்ப நல்லது. பருப்பு வந்து குறைன்னு அரைச்சா போதும். நான் கொஞ்சம் அதிகமாகவே சுற்றிட்டேன். அப்புறம் வந்துட்டு முருங்கைக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இது எப்போவுமே எங்ககிட்ட ரெடியாக வீட்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு குறைப்பாக இருந்தால் போதுமானது. இதை டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது போல் நிறைய ஹெல்த் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.